Hello students, welcome to HIBA Max 11th Standard Business Max Chapter 4 Trigonometry Exercise 4.2 எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 9th question ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, 1 by 1 சால்வ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்போது if tan theta is equal to 3 find tan 3 theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷனில் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, tan thetaவோட இடத்துல 3 எழுதணும். என்ன கண்டுபிடிக்கணும், tan 3 theta. இப்போ இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா தான் மெயின். tan 3 thetaனா 3 tan theta மைனஸ் tan cube theta. இங்கே 3 வந்தால் இங்கே க்யூப், அதை ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. டிவைடட் பை 1 மைனஸ் 3 tan ஸ்கொயர் theta. இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் மெயின். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஃபார்முலா எழுதிட்டோமா. அடுத்தது 3 இன்ட்டு tan thetaவோட வேல்யூ என்ன, 3 மைனஸ் tan cube theta. அப்போ tan thetaனா 3, அதுக்கு ஒரு க்யூப், டிவைடட் பை 1 மைனஸ் 3 இன்ட்டு tan ஸ்கொயர் theta. tan thetaவோட வேல்யூ 3, அதுக்கு ஒரு ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் லைனில் 3 3s are 9 மைனஸ் 3 3s are 9 மைனஸ் 3 க்யூப். அப்போ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 3 3s are 9 9 3s are 27 டிவைடட் பை 1 மைனஸ் 3 into 3 square. 3 square na 9 9 3s are 27. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா மைனஸ் 18 பை மைனஸ் 26. ஏன்னா பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குது, அதனால் இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிட்டோன்னா ப்ளஸ் ஆகிடும். இது 2 டேபிளில் கேன்சல் ஆகும். 2 9s are 2 1s are 2 3s are. ஸோ ஆன்சர் 9/13. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. நமக்கு வந்து இந்த ஃபார்முலா தான் மெயின். இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம டீட்டா tan தீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் என்னன்னு கிடச்சிரும். கிளியரா. செகண்ட் சப்டிவிஷன் sin a is equal to 12/13. ஃபைண்ட் sin 3aன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து ஒரே ஒரு ஃபார்முலா தான் மனப்பாடம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். கிவன் sin a is equal to 12/13. இப்போது sin 3aவோட ஃபார்முலா என்னன்னு எழுதிக்கலாம். 3 sin a மைனஸ் 4 sin cube a. கிளியரா. இதுதான் ஃபார்முலா. இதே மாதிரி cos 3a tan 3aக்கு இருக்கும், அதையும் நம்ம படிச்சுக்கணும், எக்ஸாம்பிள் சம்ஸில் வரும். இப்போ sin 3aவோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதில் sin a சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். 3 இன்ட்டு sin a இடத்துல 12/13 minus 4 into sin a value 12/13 cube இருக்கனால cube எழுதிக்கலாம். கிளியரா. இப்போ நெக்ஸ்ட்டு 3 1s are 3 3 2s are 6/13 minus 4 into 12 cube. 12 cubeனா 12 into 12 into 12. ஸோ சால்வ் பண்ணால் 1728. மல்டிப்ளிகேஷன் தான் நீங்கள் சால்வ் பண்ணலாம். டிவைடட் பைல 13 cube. அப்போது 13 into 13 into 13. ஸோ ஆன்சர் என்ன வரும், 2197. கிளியரா. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட் லைனில் 36 மைனஸ் 4 into 8 8 4s are 32 2 பேலன்ஸ் 3 4 2s are 8 9 10 11 பேலன்ஸ் 1 29 பேலன்ஸ் 2 6. ஸோ 6 9 1 2 இருக்கா. டிவைடட் பையில் இங்கே 13 இருக்கும், இங்கே 2197. இப்போ 2197னும் இதுவும் வேறு வேறு நம்பர். ஸோ இதை எல்சிஎம் எடுக்கிறதுக்கு இங்கே என்ன பண்ணோம், 3 times of 13 பண்ணோமா. இங்கே ஒரு 13 இருக்குது, அப்போ இன்ட்டு 13 into 13 பண்ணினா போதும். அப்போ மேலேயும் 13 into 13 பண்ணணும். ஸோ இப்படி சால்வ் பண்ணும்போது நமக்கு 6084 கிடைக்கும். 36 into 13 into 13 பண்ணால் மைனஸ் 6912 divided by 2197. நெக்ஸ்ட் லைனில் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுமா. 6912 தான் பெரிய நம்பர். 6084. இது 12, இது 0. அப்போ இது 8 ஆகிடும். இது 8 ஆகிட்டு இது 10 10ல் 8 போனால் 2 6 minus 6 0. ஸோ ஆன்சர் மைனஸ் 828. ஏன் மைனஸ் எழுதுகிறேன், இதுதான் பெரிய நம்பர். டிவைடட் பை 2197. இதுதான் sin 3aவோட வேல்யூ.
அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த கால்குலேஷன்ஸ் மட்டும் கவனமாக செய்யுங்க. அண்ட் இந்த எல்சிஎம் ஈஸி தான். ஏன்னா இந்த இடத்துல 3 13 இங்கே ஒரு 13 தான் இருக்குது. அப்போ 2 13ஆல் மல்டிபிள் பண்ணிடணும். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.